என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரேல், காசா, ஈரான், உக்ரைன், ரஷ்யா பல நாடுகளில் யுத்தம் நடந்து கொண்டு மக்களை கொண்டு குவித்து கொண்டு இருக்கிறார்கள். உலகத்தில் 800 கோடிக்கு மேலான மக்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்தியாவில் 140 கோடிக்கு மேலான மக்கள் என்ன செய்ய வேண்டும்? தமிழ்நாட்டில் 8 கோடி மேலான மக்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய முடியும் என்று அநேகர் கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். நாம் வேடிக்கை பார்க்குற நமக்கே அப்படி இருக்கிறது. இறந்து கொண்டு கணவனை இழந்து, மனைவி இழந்து, பிள்ளையை இழந்து, குழந்தை தவிக்கிற, உணவு இல்லாமல் தவிக்கிற மக்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள். அதில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் அனைவரும் யுத்தம் நிறுத்த வேண்டும் என்று மனதில் நினைக்க வேண்டும். யுத்தம் நிறுத்துவதற்கு நம்ம நாட்டு தலைவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் நாட்டு தலைவர்களும் யுத்தத்தை நிறுத்த வேண்டும். ஒரு உயிரை கூட கொலை செய்யக்கூடாது என்று முடிவெடுக்க வேண்டும். இவன் செய்வது தவறு, அவன் செய்வது தவறு, அவன் அழிந்தா பரவாயில்லை, செத்தா பரவாயில்லை நினைக்கக்கூடாது. எல்லாரும் இயற்கையால் உருவானவர்கள், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், எல்லாருக்கும் எல்லா ஊருமே இருக்குது. எல்லாருக்கும் வலிகள், வேதனைகள், கண்ணீர் இருக்குது. ஒரே இருதயம்தான் இருக்கிறது. ஆனால் மனிதநேயத்தோடு அனைத்து மக்களும் ஒன்று கூடி இந்த போரை நிறுத்த வேண்டும் என்ற இருதயத்திலே நாம் நினைக்க வேண்டும். அழிய வேண்டும், கொல்ல வேண்டும் நினைக்கவே கூடாது. நாம் ஒரு மனதோடு நினைக்கும்போது, அதற்கான சிந்தனையை நாம் செயல்படுத்தும்போது, ஆலோசனை கொடுக்கும்போது, அரசியல் தலைவர்கள் நாட்டு மக்களை வலியுறுத்தும் போது கட்டாயம் இந்த போர் நிற்கும். இன்றைக்கு கொடூரமாக ஈரான், இஸ்ரேல் தாக்கிக் கொள்கிறார்கள். உக்ரைன், ரஷ்யா தாக்கிக் கொள்கிறார்கள். அதில் நம்ம ஒன்றுபட்டு யார் பக்கம் சாராமல், எந்த வேறுபாடு பார்க்காமல் ஒவ்வொரு போரை நிறுத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதை குறித்து நினைக்க வேண்டும். அதுக்காக செயல்பட வேண்டும். இப்போது நடக்கிற யுத்தம் உடனடியாக நிற்க வேண்டும் என்று நாம் அனைவரும் வாழ்த்த வேண்டும். கட்டாயம் இந்த போர் நிற்கும். உலகத்தில் சமாதானம் வரும். நம் மனித குலமாக ஒன்று கூடி நிற்போம். ஒருவர் செய்வது பொருள் ஒருவருக்கு பயனாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற செல் யாரோ படைத்தார்கள், எல்லாருக்கும் பயனாக இருக்குது. யாரோ இன்சுலின் மருந்தை தயாரிக்க எல்லாருக்கும் பயனாக இருக்கிறது. அதில் ஒருவரை இல்லாமல் ஒருவர் வாழ முடியாது. ஒருவரை சார்ந்து, ஒரு நாட்டை சார்ந்து, மக்கள் சார்ந்து தான் வாழணும். யாரோ உண்டாக்குற பெட்ரோலை நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் அனைத்து மக்களும் இப்படியாப்பட்ட ஒருமன சிந்தைக்கு வரும்போது இந்த உலகத்து கொலைகள் நடக்காது, மரணம் நடக்காது, அழிவு நடக்காது. ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சமான, ஒரு சொர்க்கமான வாழ்க்கை வாழ நம் அனைவரும் வாழ்த்துவோம். ஒன்று கூடி நிற்போம். ட்ரம்மு அவர்களும், நெத்தனியா அவர்களும், ஈரான் அதிபர்களும், ரஷ்ய அதிபர் புட்டினும், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் அனைவரும், மற்ற அனைத்து நாட்டு மக்களும் சமாதானத்துக்கு வருவதற்கு நாம் உட்படுவோம். அவர்கள் உயிர், அவர்கள் கை, அவருடைய குடும்பம் பாய்ச்சாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பாதித்தால் மட்டும் அந்த குடும்பம் மற்ற மனிதர்கள் பாதிக்கக்கூடாது. அதில் மற்றவர்களுக்காவது நாம் வாழ வேண்டும். இதில் ஒன்று போட்டு நிற்போம். அனைவரும் ஒன்று கூடி நல்ல எண்ணத்துக்கு உயிரை காக்க போராடுவோம். வாழ்த்துகள். ஒற்றுமை இயக்கம். மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.